Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 அதுல क्वेश्चन நம்பர் 57 தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ இதுல நம்ம பார்க்குற क्वेश्चन என்னது அப்படின்னா நீட் எக்ஸாம்ல கோட் நம்பர் 45 and 57th क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். சோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க சேனல்ல செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த क्वेश्चனை டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்போ வேவ் லெங்த் ஆஃப் லைட் அப்சார்ப் அப்படிங்கறத என்ன கேட்டிருக்காங்க, क्वेश्चनா கேட்டிருக்காங்க. சோ இப்போ வேவ் லெங்த் அப்படிங்கிறது என்னது, லாம்டா. சோ இப்போ இது எந்த சாப்டர்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கு. சோ இப்போ இது எல்லாமே பார்த்தாலே தெரியும் என்னது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். சோ இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, வேவ் லெங்த் ஆஃப் லைட் அப்சார்ப். அப்ப இந்த காம்பவுண்ட் எந்த அளவுக்கு லைட் அப்சார்ப் பண்ணுது சோ அப்படிங்கறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும், லாம்டா வேல்யூ. சோ அந்த வேவ் லெங்த் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும், லாம்டா அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட்ல எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லைன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கறது தெரியணும். அப்ப லாம்டா அப்படிங்கிறது என்னது, லைட் அப்சர்வ் பண்ணுது. சோ அப்போ அதோட வேவ் லெங்த்னு சொல்லுவோம். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லலாமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு. இதுல சென்ட்ரல் ஆட்டம் ஒன்னு இருக்கு, தென் லிகாண்ட் இருக்கு. சோ அப்ப அந்த லிகாண்ட பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அப்ப அந்த லிகாண்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட வேவ் லெங்த் என்ன பண்ணிரும், டிக்ரீஸ் பண்ணிரும். சோ அப்போ லிகாண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு வேவ் லெங்த் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சோ அப்போ லிகாண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, அண்ட் லிகாண்டோட ஸ்ட்ரென்த் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, சிஎஃப்டி அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு என்ன இருக்கு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. சோ அப்போ ஒவ்வொன்னே என்ன பண்றாங்க, சயின்டிஸ்ட் லேபரேட்டரியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகாண்டுக்கு ஒரு சீரீஸை கொடுக்குறாங்க. அதான் என்னது, ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். சோ அப்ப இந்த சீரீஸ் ஓரளவுக்கு நமக்கு அப்ராக்ஸா தெரிஞ்சா போதும். சோ அப்ப இதுல வீக் ஃபீல்டா இருக்கிறது என்ன, ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கிறது என்ன, அதாவது வீக்கா இருக்கிறது ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. சோ அந்த லிகாண்ட்ஸோட ஆர்டர் பார்த்தோம்னா இங்க ஹாலஜன்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஹைலி வீக்கா இருக்கும். சோ அப்ப ஹாலஜனோட இதுல பார்த்தோம்னா லாஸ்டா என்ன இருக்கும், அயோடின். சோ அதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அப்போ I மைனஸ், Br மைனஸ், சோ இதுக்கு அடுத்து Cl மைனஸ், தென் ஃப்ளூரின் மைனஸ். சோ அப்போ இதுல எங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போனைல் அப்படிங்கிற லிகாண்டுக்கு தான் என்னவா இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சோ அப்போ CO இஸ் கிரேட்டர் தென். சோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், சயனைட். சோ சயனைட் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஆனா தயோசைனைட் அப்படின்னு சொல்லுவோம், SCN போட்டிருப்போம், அது வீக் ஃபீல்டா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல என்ன பண்ணலாம், கிரேட்டர் வேல்யூவா இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும், EN இருக்கும், தென் NH3 இருக்கும், தென் EDTA, இந்த மாதிரி ஆன்சர் நடுவுல நிறைய இருக்கலாம். ஆனா நமக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 4வது தெரியணும், மிடில் வாட்டர் அக்வாலாம் இருக்கும். சோ அப்ப இதுல ஸ்ட்ராங் ஃபீல்ட் அப்படிங்கறத, அதாவது லிகாண்டோட ஸ்ட்ரென்த் கிரேட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீரீஸ் தெரிஞ்சா ஓரளவுக்கு சொல்ல முடியும். அப்ப இங்க பாருங்க, கம்பேர் பண்ணி நம்மளால சொல்ல முடியுமா, இது ஒரு அம்மைன் லிகாண்ட் இருக்கு, இங்க சயனைட் லிகாண்ட் இருக்கு, இங்க அக்வா, இங்கேயும் அக்வா. அப்ப ரெண்டு இடத்துல ஒரே லிகாண்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கணும். சோ அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகாண்ட இந்த மெட்டல் என்ன பண்ண போகுது அப்படின்னா டிசைட் பண்ண போகுது இந்த கேஸ்ல. சோ அப்ப என்ன சொல்லிக்கலாம், மெட்டலோட சார்ஜ் இன்க்ரீசஸ், லிகாண்டோட ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, சோ அப்போ இந்த சீரீஸ், அதாவது இது ஒரு பாயிண்ட், தென் இது ஒரு பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லிகாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மெட்டல் சார்ஜ். ஓகே, சோ மெட்டலோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பவுண்ட் அண்ட் இதை பார்க்கல சயனைட் இருக்கு, அம்மைன் இருக்கு. அப்ப சயனைட் அம்மைன்லாம் இங்கேயே இருக்கு, அக்வா அந்த வாட்டர்ங்கிறது இங்க மிடில்ல தான் வரப்போகுது. அப்ப ஆப்வியஸா தெரியும் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்கு தான் என்ன பண்ணும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப இதுல பார்த்து சொல்லுங்க, சயனைட் அதிகமான ஸ்ட்ரென்த்தா, அம்மைன் அதிகமான ஸ்ட்ரென்த்தா, சயனைடு தான் அதிகமான ஸ்ட்ரென்த். சோ அப்ப அதுக்கு என்னவா இருக்கும், லிகாண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப பிக்கு அதிகமா ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா லாம்டா அப்படிங்கிற வேவ் லெங்த் என்னவா இருக்கும், ரொம்ப ரொம்ப லோவரா இருக்கும். சோ அப்போ பி வந்து என்னவா இருக்கும், எல்லாத்தோட
லோவர் வேவ் லெங்க்த்ல இருக்கும். தென் அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸா என்னது அம்மைன். சோ அப்ப அம்மைனுக்கு என்ன இருக்கு, வாட்டரை சயனைட கம்பேர் பண்ணச்சுல என்னவா இருக்கு, இது ஸ்ட்ரென்த் லோவரா இருக்கு, அதனால வேவ் லெங்த் இதை விட அதிகமா இருக்கு. சோ அப்போ ஏ. தென் காம்படிஷன் இந்த ரெண்டுக்கும் தான். சோ அப்ப இந்த ரெண்டுலயும் பாருங்க, அக்வா அப்படிங்கிறது என்ன சார்ஜ்ல வரும், வாட்டருக்கு எதுவும் சார்ஜ் இருக்கா, அப்ப வாட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல் அப்படிங்கிறது தெரியுமா, அப்ப நியூட்ரல்னா என்ன பண்ணிடலாம், இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் தான் என்னது மெட்டலோட சார்ஜ். அப்ப இங்க காப்பருக்கு 2+ இருக்கு, இந்த இடத்துல டைட்டேனியமுக்கு 3+ இருக்கு. அப்போ மெட்டலோட சார்ஜ் எதுல கிரேட்டரா இருக்கோ அது என்னவா இருக்கும், ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். அப்ப இங்க டைட்டேனியம்ல சார்ஜ் 3+, இங்க 2+, அப்ப 3+ தானே கிரேட்டர். சோ அப்ப கிரேட்டரா இருக்கிறதுனால அது என்னவா இருக்கும், ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். சோ அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டுனா என்ன இருக்கும், இதை கம்பேர் பண்ணச்சுல இதுக்கு வேவ் லெங்த் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். சோ அப்போ டி இஸ் லெஸ் தென் என்னவா இருக்கும், சி. அப்ப சி தான் என்னது எல்லாத்த விட கிரேட்டர். சோ அப்ப இதுதான் என்னது உங்களோட ஆர்டர். புரியுதா? சோ அப்ப இதுதான் என்னது வேவ் லெங்த் ஆஃப் லைட் அப்சார்ப்ட் பை என்னது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.